மிஸ்டர் கோஸ்டஸ் ஃப்ரைஸ் அடர்காட்டில் எப்போதும் இருட்டாக இருக்கும் ஒரு மூலையில் மிஸ்டர் கோஸ்டஸ் சூப்பர் ஃப்ரைஸ் என்ற ஒரு வினோதமான கடை இருந்தது. அந்த கடையின் உரிமையாளர் பார்ப்பதற்கு பயங்கரமான ஆனால் அமைதியான ஒரு பேய். டன் மிஸ்டர் கோஸ்ட் விற்கும் ஃப்ரைஸ் மிக மிக சுவையாக இருக்கும். அவர் வாடிக்கையாளர்களிடம் பணம் கேட்க மாட்டார். அதற்கு பதிலாக அவர்கள் மனம் விரும்பி எதை கொடுக்கிறார்களோ அதை பெற்றுக் கொள்வார். பேராசைக்கார பஞ்சு. அந்த காட்டில் பஞ்சு என்ற ஒரு பேராசைக்கார பூச்சி இருந்தது. இந்த பேய் முட்டாளாக இருக்கும். இவனை ஏமாற்றி இலவசமாக நிறைய ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நினைத்தது பஞ்சு. பஞ்சு பேயிடம் சென்று, எனக்கு ஒரு பெரிய பாக்கெட் ஃப்ரைஸ் கொடுங்கள். அதற்கு பதிலாக நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து சமையலுக்கு உதவி செய்கிறேன் என்று பொய் வாக்குறுதி கொடுத்தது. மிஸ்டர் கோஸ்டும் சிரித்துக்கொண்டே நிறைய ஃப்ரைஸை கொடுத்தார். பஞ்சு அதை வாங்கி சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டது. மிஸ்டர் கோஸ்ட் சமையல் உதவிக்கு கூப்பிட வந்தபோது பஞ்சு இல்லை என்று பொய் சொல்லி ஏமாற்றியது. அண்டு மாயப்பரிசு 2 நாட்கள் கழித்து பஞ்சுவுக்கு மீண்டும் ஃப்ரைஸ் ஆசை வந்தது. பேய் என்னை மறந்துவிட்டான், நான் மீண்டும் ஏமாற்றப் போகிறேன் என்று நினைத்து மீண்டும் கடைக்குச் சென்றது. பஞ்சு, மிஸ்டர் கோஸ்ட், எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கெட் ஃப்ரைஸ் கொடுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்கிறேன் என்று பேராசையுடன் கேட்டது. மிஸ்டர் கோஸ்ட் சிரித்துக்கொண்டே, நிச்சயமாக உங்கள் பேராசைக்கான மாயப்பரிசு இதுதான் என்று ஒரு காலியான மாயப்பையை பஞ்சுவிடம் கொடுத்தார். பஞ்சு அந்த பையை பிரித்து பார்த்தது. அதற்குள் ஃப்ரைஸ் இல்லை. பதிலாக, பேராசை ஒருபோதும் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தராது என்று ஒரு மாய எழுத்து மட்டும் பளபளத்தது. அந்த மாய சக்தி பஞ்சுவின் பேராசையை குறைத்தது. அன்று முதல் பஞ்சு பூச்சி நேர்மையாக பணம் கொடுத்து ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டது. நேர்மையுடன் வாங்கிய அந்த ஃப்ரைஸே அதற்கு உண்மையான மகிழ்ச்சியை தந்தது. நீதி. பேராசையை விட நேர்மையே இனிமையானது.